அன்புடன் மகா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நான் பதிவு பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ இல்லை பதிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப முடிவெடுத்து இப்பொழுது பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும், மன்னிச்சிடுங்க. ஏன் நான் இதை பதிவு பண்ண வேணாம்னு நினச்சேன், என்ன கண்டென்ட்டு அதனால் நான் பதிவு பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் அவங்களுடைய படுகொலை, சாதிய படுகொலை தொடர்பாக தான் நான் பேசலாம்னு நினச்சேன். அந்த அந்த கேஸில் இப்பொழுது சுபாஷினி சம்மந்தப்பட்ட அந்த காதலி சுபாஷினி அவங்களுடைய வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ அதுக்கப்புறம் சமூகம் இதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ற தொடர்பாக நான் பேசலாம்னு நினச்சேன். அதன் பிறகாக நான் ஏன் அதை முடிவு வேண்டாம்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை தான் நம்ம இப்போது டேரெக்டாக குற்றம் சாட்ட போகிறோம், இந்த சமூகத்தை என்னையும் சேர்த்து தான். ஸோ டேரெக்டாக நான் மக்களையே குற்றம் சாட்ட போகிறேன் அப்படின்றதுனால, சமூகத்தை குற்றம் சாட்ட போகிறேன் அப்படின்றதுனால, மக்களே குற்றம் சாட்டிட்டு எப்படி மக்கள்கிட்டே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்ற காரணத்தினால நான் அதை வேண்டாம், அப்செட் ஆகிட போகிறாங்க அப்படின்ற காரணத்தினால நான் தவிர்க்க நினச்சேன். இல்லை நம்ம பேசிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோ நான் இப்போ பதிவு பண்ணுறேன். நெல்லை ஐடி ஊழியர் கவினுடைய ஆணவ படுகொலை கேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 2-3 நாளாக பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ சம்மந்தப்பட்ட கொலை செய்த அந்த சுர்ஜித்ன்றவனை, அந்த பையனை கைது பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவையும் கைது பண்ணாங்க. அம்மாவை மட்டும் இன்னும் காவல்துறை கைது பண்ணாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் ஒரு நியூஸ் ஆனது ரிலீஸ் ஆகுது. முக்கியமான ஒரு நாளிதழ், அதாவது தினகரனில் ஒரு நியூஸ் ஆனது ரிலீஸ் ஆகுது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கவினை காதலிக்கவே இல்லை அப்படின்னு அந்த பெண் காவல்துறைக்கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ரகசிய விசாரணை நடத்துனது மூலமாக அந்த சுபாஷினின்ற பெண் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினகரனில் இந்த நியூஸ் ஆனது ரிலீஸ் ஆகுது. தினகரன் திமுக ஆதரவு ஊடகம். அந்த ஊடகத்தில் அந்த நாளிதழில் இந்த நியூஸ் ஆனது ரிலீஸ் ஆகுது. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை என்னென்னலாம் அசிங்கப்படுத்த முடியுமோ, எப்படிலாம் சித்திரவதைப்படுத்த முடியுமோ வார்த்தைகளால், அப்படிலாம் இந்த சமூகம் அந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னே நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பெண் இன்றைக்கி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கவினை லவ் பண்ணேன், அவனும் என்ன லவ் பண்ணா, இது கவின் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா, அதனால் நாங்கள் வீட்டை சொல்லாமல் இருந்தோம். ஆனால் அரசியல் புதுசில் எங்கள் வீட்டுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்லி கவின் அன்னைக்கு வரல, நான் சொல்லி கவின் அந்த இடத்துக்கு என் தம்பி நான் அனுப்பி கொள்ளலை, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க கவின் அவங்க ஃபேமிலிலாம். ஸோ கொஞ்ச நேரம் அவங்க இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எங்கே போனார் கவின் அப்படின்றது தெரியல. அப்புறம் செய்தி தான் வருது, இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாங்க. அந்த பெண்ணுடைய தரப்பு என்ன அப்படின்றதே தெரியாமல் இந்த சமூகம் எப்படிலாம் அந்த பெண்ணை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக ஒரு 2-3 நாள் அந்த பெண்ணை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. காரணம் இந்த தினகரனில் வந்த நியூஸ். அந்த பெண்ணு அந்த பெண்ணும் நான் பாதிக்கப்பட்ட பெண் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பெண்ணுடைய கருத்து இப்படி இருக்கும் பொழுது தினகரனுக்கு யார் அப்படி நியூஸை கொடுத்துருப்பா? உங்களுக்கு புரியுதா நான் கேட்குறது சரியா அப்படின்றது நீங்கள் உள்வாங்கிக்கங்க. அந்த பெண்ணுடைய வீடியோ இது இருக்குங்க. ஆனால் தினகரனில் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆகுது. அப்படின்னா தினகரனுக்கு அப்படியான நியூஸ் யார் கொடுத்துருப்பா? தினகரனுக்கு என்ன அப்படி உள்நோக்கம்? ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் வலிந்து ஒரு கருத்தை திணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? இப்போ திமுக ஊடகமாக வேறு, திமுகவுடைய ஆதரவு ஊடகமாக வேறு இருக்குது. ஸோ உங்களுடைய உள்நோக்கம் என்ன சொல்ல வரீங்க இந்த சமூகத்துக்கு அப்படின்றது தெரியல. ஒரு டைவர்ஷன் தான், அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு டைவர்ஷன் பண்ணி இந்த விஷயத்தை வேறு மாதிரியே திசை திருப்பி வேற ஒன்று இங்கே ப்ரூவ் பண்ண விரும்புகிறாங்களா அந்த தினகரன் நாளிதழ் அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த நாளிதழில் வெளியான செய்தி வச்சுக்கிட்டு திமுகவுடைய அன்அஃபிஷியல் ஐடி விங்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த சோகால்டு முற்போக்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ட்விட்டரு மற்ற சமூக வலைதளங்கள்லாம் கடுமையாக அந்த பெண்ணை சாடி எழுதிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஒரு கவிதை, அந்த நீதிமன்றத்தில் காதல் அந்த நீதிமன்ற இருக்கையில் காதல் அமர்ந்திருந்தது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கவிதை. அது எங்கே எழுதுனானுங்க, யார் பிடிச்சானுன்னு தெரில, நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் கொண்டு சேர்க்குறானுங்க அதை, நீதிமன்றத்தில் காதல் அந்த இருக்கையில் தான் உட்காந்துருந்தது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கவிதை ஒன்று போட்டானுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏஐ மூலியமாக கவின் பேசுகிற மாதிரி, நான் உன்னை நம்பி தானே வந்தேன், என்னை இப்படி கைவிட்டியே அப்படின்ற மாதிரி ஏஐ மூலியமாக அந்த பெண்கிட்ட அந்த கவின் பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த பரியேறும் பெருமாள் பாட்டு அதை ஒன்று போட்டானுங்க.
4வது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரத்தினுடைய அந்த கடைசி கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொலை நடக்கும். ஸோ அந்த பெண் தான் வர சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து வந்து அந்த சசிகுமார் இவங்க ஜெய்யை வந்து கொலை பண்ணுவாங்க. ஸோ இந்த காட்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பெண்களே இப்படி தான், இந்த பெண்ணும் இப்படி தான், ஸோ அதனால் வந்து யாரையும் நம்பி போகக்கூடாது, அது இது அந்த சாதி பெண்ன்றனால இப்படி இருக்காங்க அப்படின்னு என்னென்னலாம் பேச முடியுமோ நாட்களை நரம்பு இல்லாமல், ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல், ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஃபேக்ட் செக் பண்ணாமல், எதுவுமே இல்லாமல் இந்த சமூகம் வந்து ஒரு தீர்ப்பு எழுது அப்படின்னா முதல்ல இந்த சமூகம் தான் குற்றவாளி அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் யோக்கியமா அப்படின்றது கேள்வி. ஏன்னா ஒரு ஆளும் சேரும்பொழுது தான் அது சமூகமாக உருவாகுது. சமூகம் இவ்வளோ குற்றவாளியாக இருக்கும் பொழுது, சமூகத்திலேருந்து இவ்வளோ குற்றவாளிகள் உருவாகும் பொழுது அதுக்கு எல்லாருமே பொறுப்பு. நான் உட்பட எல்லாருமே வந்து பொறுப்பாக தான் முடியும். அப்படி இருக்கும் பொழுது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, கவின் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காப்புல, அதுக்கு நம்மளுடைய கண்டனங்களை பதிவு பண்ணுறோம். நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடந்துக்கிட்டு பார்ப்போம் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் அந்த பெண்ணுடைய தம்பி ஜெயிலுக்கு போயிட்டான், அம்மாவை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த பெண் இப்போ தனியாக இருக்காங்க, அவங்க காதலிச்ச பையனும் வந்து படுகொலை ஆகிட்டான். இப்பொழுது சமூக வலைதளங்களையும் அந்த பெண்ணை இப்படி எழுதுறீங்க. அந்த பெண்ணினுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஏதோ ஒரு உயிர் தானே, நம்மளுடைய அந்த பொலிட்டிக்கலுடைய அந்த இதை காட்டினா மட்டும் போதும். அந்த பொண்ணு எப்படி போனால் என்ன, அந்த பொண்ணு என்ன ஆனால் என்ன, யாருக்கு என்ன ஆனால் என்ன கிடக்குது, என்னுடைய அந்த பொலிட்டிக்கல் திறமையை காட்டி, அந்த பொலிட்டிக்கல் அந்த மேதாவித்தனத்தை காட்டி சமூக வலைதளங்களில் 2 பதிவு போட்டால் ஆஹா சூப்பர் இல்லை அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நடக்குது, அது மட்டும் இது வந்து சாதாரண விஷயம், ஏதோ ஒரு முன்விரோத கொலை கிடையாது, என்ன அவன் திட்டான் நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்ற கொலை கிடையாது. இது வந்து திட்டமிட்ட சாதிய வன்கொடுமை, சாதிய படுகொலை. இது அப்படி இருக்கும் பொழுது நம்ம கண்டனம் பதிவு போடுறோம். அதன் பிறகாக இந்த காவல்துறை எப்படி நடக்குது, இந்த திமுக எப்படி நடக்குதுன்ற ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறோம். அதை தாண்டி நான் அந்த பெண்ணையும் விக்டிமாக தான் பார்க்குறேன், சுபாஷினி அப்படின்ற பெண்ணையும் விக்டிமாக தான் பார்க்குறேன். அந்த விக்டிமையும் போயிட்டு நீங்கள் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது, என்ன போகுது அப்படின்றதே தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த பெண்ணையும் நம்ம குற்றவாளி கூட்டில் நிறுத்தி, அந்த பெண்ணையும் அசிங்கப்படுத்தி என்னென்னலாம் எழுத முடியுமோ எழுதி, ரொம்ப இந்த சமூகத்தை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஏதோ யோக்கிய மாதிரி நம்மளாம் இந்த சாதி இனத்தெல்லாம் விட்டுட்டோம், பெண்களை நம்ம அடிமைப்படுத்துறதே கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை நம்ம அடிமைப்படுத்துறதே கிடையாது, எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப முற்போக்காயிட்டோம், அதனால் நான் எவனை வேணா பேசுவேன், என்ன வேணா எழுதுவேன், அதை பற்றியான எந்த புரிதலும் எனக்கு கிடையாது, அதை பற்றியான அடிப்படை ஆதாரமும் கிடையாது, எதையும் நான் தேடி படிக்கவும் மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டு கண்டதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களையும், இந்த சமூகத்தில் எல்லா மக்களையும் சொல்லலை, ஆனால் 50% பாதி நான் சமூக வலைதளங்களை பார்த்தேன், அதனால தான் என்னுடைய வேதனை நான் பதிவு பண்ணணும், ஏன்டா இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. 50% வந்து அந்த பெண்ணை என்னெல்லாம் பேச முடியும் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து அந்த கவினுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்கணும். அரசை விட்டுட்டு அரசு வந்து இன்னும் ஆணவ படுகொலைக்கான சிறப்பு சட்டத்தை ஏற்றாமல் இருக்காங்க, நீங்கள் அவனை நோக்கி கேட்கணும். திமுக அரசு இன்னும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கூட இந்த கண்டிச்சு விடலை, அவங்க நோக்கி கேள்வி, அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்காம, ஏன்டா அதை தடுக்காம விட்டன்னு கேள்வி கேட்காம, பாவங்க அந்த பொண்ணு எல்லாரையும் இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணை போயிட்டு டார்கெட் பண்ணி அந்த பொண்ணு இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு போய் நிற்கிது. நான் பேசுறது ஓகே அப்படின்னா உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க, இல்லை நான் பேசுறது தவறாக இருக்குது அப்படின்னாலும் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க, நான் வந்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். நன்றி. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. May 30 அப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போது அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக.